ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீர் பருகுதல், ஃப்ளூயிட் இன்டேக், ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இந்த உணவுகள்லாம் கரெக்டாக நம்ம இன்டர்வல் விட்டு சாப்பிட்டா நல்ல சேஞ்சஸ் வரும். வித் எக்ஸசைஸும் பண்ணும்போது நல்ல மசில் ஸ்ட்ரென்தனிங் வரும். மசிலோடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரியும் இல்லைனா ஜென்ரலாக வந்து ப்ராப்பரான டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி சொல்லும் போது நமக்கு அந்த எக்ஸசைஸ் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது நல்ல சேஞ்சஸ் வரும். ஓகே டாக்டர். அப்போ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் டாக்டர்? பேசிக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னது டாக்டர்? நிறைய எக்ஸசைசஸ் இருக்குமா. எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக்னு எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோடோனிக் எக்ஸசைசஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஐசோகினடிக் எக்ஸசைஸ். இந்த மசில் மூமெண்ட் மூணுத்தையும் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸே டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்னதாக நம்ம வந்துட்டு ஏரோபிக் எக்ஸசைசஸ் தான் முதல்ல பண்ணணும். ஒரு ஜாகிங் போகிறது, முடியாதவங்க ஸ்டார்டிங் வந்து ரன்னிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் ஆரம்பிக்கலாம். ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஸ்விம்மிங் பூலில் வாக்கிங் மாதிரி பண்ணி ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் ட்ரைனிங் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன வெயிட்ஸ் வச்சுட்டு கொடுப்பாங்க. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரியான பாடி வெயிட்ஸை வச்சுட்டு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க.